பதறாத, ஒண்ணு இல்ல. மாமியாரே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காளாம். அங்க அம்மா என்ன பண்ணுதாங்களோ அதே மாதிரி இவ பண்ணிக்கிட்டு இருக்கா. மீனாக்கா, இல்ல மும்மரமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. என்னடா? கச்சேரி கச்சேரி கண்ணி வேலை பாருக்கா. மாமா எங்கக்கா? மாமாவா? இருந்தா ஒன்ன மாதிரிதான் இருக்கணும். வேலையில நீ மாமாவே மறந்துட்டிய. மாமாவே மறந்துட்டேன்டா. நல்ல நேரம் நீ ஆப்படுத்தின பத்தியா? பின்ன ஆமா மாமா எங்கல? எங்ககிட்ட கேட்க? உனக்கு தான் தெரியணும். ஆமால, எனக்கு தானே தெரியணும். சரி ஒரு சரி. என்ன உங்க மவன் எங்க? எப்போ உன் கையில புடிச்சு கொடுத்தனோ அன்னில இருந்து அவன் ஏமாவே கிடையாது. உன் புருஷன் கேட்டியா? நீ தான் பாக்கணும். எல்லா மாமியாரும் இப்படி இருந்துட்டா பிரச்சனையே இல்லையே. பாத்தியாடா எப்படி பொறுப்பே இல்லாம பேசிக்கிட்டு இருக்காவனே. எப்ப என் கையில புடிச்சு கொடுத்தாவளோ அன்னில இருந்து ஐயமாவே இல்லையா? பாத்தியா? ஆமாக்கா. சரிக்கா, மாமா எங்கக்கா? அதென்ன சொல்றேன், நீ ஞாபகப்படுத்தா எனக்கு ஞாபகமே வந்தது. இல்ல நீ மறந்துருப்ப. மறந்துட்டேன்ல, மறந்துட்டேன். சரிக்கா, நீ வேலையை பாரு. பத்தியா, நான் அதையும் மறந்துட்டேன். பத்தியா, அதே டீ கப்பு, அதே ஃபைலு. அவ நான் என்ன பண்ணுதேன்னு அதை அப்படியே பண்ணுவா. பாத்துக்க. ஏமா ஏமா, என்னக்கி சார்? இல்ல ஃபைல் வச்சுதானே காணும். அந்த ஃபைல இந்த ஃபைலோ? அப்ப அவன் ஃபைல் தான் தூக்கிட்டு வந்தியா? நான் தூக்கல, நீங்க தான் வச்சிருக்கீங்க பாருங்க. ஆனா இதுக்கு தனி சாமர்த்தியம் வேணும் தெரியுமா? எம்மா எங்கதான் இருக்கு வா. இன்னைக்கு டூட்டிக்கு போகலையா? டூட்டிக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். டூட்டிக்கு போறியா? கொஞ்சம் மஃப்டில போண்டிருக்கு. அந்த பெரிய பாளையத்து பஸ் ஸ்டாண்டு கிட்ட கொஞ்சம் பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கான். நானும் 2-3 வாட்டி போலீஸ் எல்லாம் அனுப்புனா அப்படி ஒரு பிரச்சனையே இல்லங்க. ஆனா பெட்டிஷன் மேல பெட்டிஷன் வந்துட்டே இருக்கு. இப்ப எனக்கு யாரை நம்பன்னு தெரியல. அதா காலத்துல நானே இறங்கிட்டேன். ஒத்தையெல்லாம் போவாத, அது எல்லாம் ஒண்ணு போல இருக்காது. என்னடா பண்ண சொல்ற? பெட்டிஷன் மேல பெட்டிஷன் வந்துட்டே இருக்கு. நான் போலீஸ் விசாரிச்சுட்டு சொன்னா அப்படி ஒரு பிரச்சனையே இல்லங்க. இப்ப நான் பெட்டிஷன் நம்பவா போலீஸ் நம்பவா சொல்லி? அதா காலத்துல நானே இறங்கிட்டேன். சரி இரு, நான் வரேன். நீ போலீஸ் என்ன ஊருக்கே தெரியுமா? ஒட்டில தானே வரும். வா. பரவாயில்லடா, நான் போய்க்கிட்டேன். யாரோட ஸ்கூல் சேர்த்து இருக்க போதே, நீ ஒத்தையில போக வேண்டாம். சும்மா போட்டு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன்? அதெல்லாம் வேண்டாம், வா சேர்ந்து போலாம். கலெக்டர் இருக்குது பெரிய விஷயமா? வேண்டாம், கலெக்டர் படிப்பை டிக்கெட் வச்ச வேண்டியதா. இனி வேற படிப்பை படிச்ச வேண்டியதா. சரி அப்ப போலாமா? சரி வா. இல்ல அழகு ரெடி கட்டி தானே டேட் கொடுத்துருக்காங்க. அத்தா செம்ப ஒலி மீனா கொட்டி தமிழ் எல்லாரும் அங்க போயிட்டாங்களே. ஆமாமா, எல்லாரும் அங்கதான் இருக்காங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆம்பளைங்க அங்க தேவையில்லை. நாங்க அதங்க கிளம்பி வந்தோம். சரி வாங்கடா, நேராயிட்டு போலாமா? சரி பார்த்து போயிட்டாங்கடா. போய் மீனாக்கா, நானும் வரேன். நீங்க எதுக்கு? வரட்டும், அப்பதான் யாருக்கு நம்மள சந்தேகம் வாங்க. ஐயோ டைம் ரொம்ப ஆயிடுச்சு. ஸ்டெத்தோஸ்கோப் எங்க வச்ச? இங்க தானே வச்ச. என் ஸ்டெத்தோஸ்கோப் பாத்தீங்களா? எனக்கு டூட்டிக்கு நேராச்சு, தேடி கண்டுபிடிச்சு கொண்டுட்டு போ. அப்படினா நீங்க தான் எடுத்து வச்சிருக்கீங்க அப்படிதானே? மரியாதை ஸ்டெத்தோஸ்கோப் கொடுத்துருங்க. கோத்த கலப்பினால நீ எங்க கொண்டு வச்சு எனக்கு தெரியாது. நான் இங்க தான் வச்சேன். நீங்க பேக் கிட்ட தூக்கி வச்சிருக்கீங்க. மரியாதை கொடுங்க சொல்லிட்டேன். எனக்கு நேராயிட்டு ஒழுங்கா கொடுங்க சொல்லிட்டேன். வீணா கோத்த கலப்பாத. என் வீட்டுல உட்கார்ந்து என்ன அதிகாரம் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கா? ஒழுங்கா வேற வீட்டு பார்த்து போக, வெளியே பாரு. நான் டூட்டி முடிஞ்சு வருவேன். இதே வீட்டோட பார்த்தேன். அதேதான் நானும் சொல்றேன். மரியாதை வேற வீடு பார்த்து போங்க. இது என் வீடு. சப்பா இருக்கு இடம் கொடுத்தா படுத்துக்க பாய் கட்டானா. ஐயா பாடுக்கு இடம் கொடுத்தல எனக்கு தேவைதான். ஐயோ இவனை பேசி பேசி என்ன துணிக்கு போய்க்கதே மறந்து இருக்கேன். ஓய் நான் சொல்லிட்டேன். மரியாதை ஸ்டெத்தோஸ்கோப் கொடுங்க. மரியாதை வெளிய ஓடு. நான் துணிக்கு போடு. மரியாதை ஸ்டெத்தோஸ்கோப் கொடுங்க. எனக்கு கிளாஸ்க்கு நேரம் ஆகுது. அட குருடி, ஓ பின்னாடி தான கிடக்குது. செவுடின்னு பார்த்தா இப்ப குருடி பின்னாடி பாரு. அது எனக்கு தெரியும், நான் செக் பண்ணி பார்த்தேன். இரு, வீட்டை காலி பண்ணிட்டு போகல, நானே காலி பண்ண வச்சிரேன். தாயே, நம்ம வீட்டை போட்டு வேண்டியது இருக்கோம். நான் கிளம்பிட்டேன். வீட்டை சுத்தப்படுத்திட்டு நம்மள வீட்டை போட்டு செல்வா. நம்ம அதுக்கு முன்னாடி எஸ்கேப் ஆயிடும். கேஸ் பைப்பெல்லாம் நம்ம தான் ஆஃப் பண்ண வேண்டியது இருக்கும். எனக்கு கிளாஸ்க்கு நான் கிளம்புறேன். ஒழுங்கு மரியாதையா எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு பூட்டிட்டு போறேன். ஓகே? அதுதான் நானும் சொல்றேன். எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு பூட்டிட்டு போறீங்க. ஓகே? ஏன்னா இது ஏன் வீடு. ஓட்டத்தை பிடிச்சிடணும். நான் பூட்ட முடியாது, நீ பூட்டிட்டு போ. குரங்கு வீட்டுக்கு வரீங்களா? அப்ப இருக்குது. பாத்துக்கலாம். குரங்கு குற்றாலம், குரங்கு குற்றாலம், குற்றாலம். என்ன குற்றாலம்னு சொல்லக்கூடாது சொல்லிருக்கனே இல்லையா? குற்றாலம், குற்றாலம், குற்றாலம். எருமை குற்றாலம். இப்போ அதுதான் பூட்டிட்டு போறோம். நாளைக்கு இதுக்காக சீக்கிரம் போயிடணும். பரவாயில்ல,
எவ்வளவு அழகா தான் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கேன். நான் கூட இப்படி செஷன் பண்ணியிருக்க மாட்டேன். டாக்டருக்கு ஏத்த மாதிரி இருக்காதம்மா, அழகா செஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். அதுக்காக உன்னை விடுறேன். ஐயோ நாரேட்ட, பஸ் வேற காணுமே. சார் வந்து 1/2 ஆகுது, இன்னும் பஸ்ஸை காணுமே. கூட கூட்டு வந்துருக்கலாமோ? பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ண மாதிரி இருக்குது. இப்ப கூப்பிட்டாலும் ரொம்ப இருப்பான். எதுக்கு போய்கிட்டே இருப்போம். ஏய் ஜெராஜி, நீ கெட்டிக்க போறவா மகாராணி மாதிரி இருக்காடா. பொண்ணுதான் மாப்பிள்ளை பார்த்து வைக்க பண்ணும். இது என்ன? இவளை பார்க்க நல்லா அங்கதான் எனக்கு ஞாபகம் வருது. சரி நினைக்க கூடாது. ஐயோ, இன்னும் பஸ் காணும். கிளாஸ் வர ஆரம்பிச்சிருப்பாங்களே. அப்படி ஒன்னும் ரவுடி பசங்க எதுவும் இந்த மாதிரி தெரியலையே. சரி ஒரு 1/2 hour நின்று பார்ப்போம். என்னடா இது? இன்னைக்கு பார்த்து பஸ் ஒன்னே வர காணுமே. யார் முகத்துல இனி வாழ்நாள் முழுவதும் முழிக்க கூடாதுன்னு நினைச்சேன். இப்படி எல்லாரும் முகத்திலையும் முழிக்கும் போது ஆயிப்போச்சே. பஸ் வர காணுமே. ஒரு ஆட்டம் பிடிச்சிட்டு வரட்டா? இதை நான் பார்த்துக்கிட்டேன். இங்க நடக்கத இதையும் பெருசா எடுத்துக்காத. மக்களோட மக்களா நினைச்சுக்க. பஸ் ஸ்டாண்ட்ல எத்தனை பேர் நிக்காத, அவியில ஒருத்தரா நினைச்சுக்க. மனசை போட்டு குழப்பிக்காத. படிக்கணும்ல. சரிங்க. நம்ம நிக்கிற அளவுக்கு சங்கோச்சமா இருக்கு. கிளம்புமா? ஏய் என்ன? இவனுக்கு எந்த ஃபீலிங்குமே வராதடா. எனக்கும் தெரியலடா. ஒரு வாட்டி வேத்துட்டா இப்படி ஆயிரும் நினைக்கேன்டா. அதுக்குதான் அம்மா என்ன பண்ண போறாளோன்னு தெரியலையே. ஏ மயிலி, குத்த பாத்தியா? அவளுக்குலாம் ஒரு ஆம்பளை பத்தாதுக்கா. இவளெல்லாம் இன்னும் ஊருக்குள்ள விட்டு வச்சிருக்காளே. இந்த ஊர்ல ஆம்பளையே கிடையாதுன்னு நினைக்கேன். இப்ப ஒருத்த பத்தாதுன்னு இப்ப ஏகப்பட்டதுன்னு கேள்விப்பட்டேன். இவளாம் இருக்காள பாரு உசுரோட பூமிக்கு பாரமா. அவன் மினுக்கட்டே பத்தியாக்கா. இப்படி மினுக்கிட்டு இருந்தா ஊர்ல ஒரு ஆம்பளை வேலைக்கு போக மாட்டானே. எவன் போறான்? எல்லாம் பஸ் ஸ்டாண்ட்ல தானே குமிஞ்சு கிடக்கானுங்க. அடுப்பட்ட பையில இவளே சுத்தி சுத்தி வரானுவ. இவளால நம்மள மாதிரி பொம்மைகளுக்கு தான் கெட்ட பேரு. வந்துட்டால உசுரோட. இவள சாவ வேண்டியதானக்கா. அவ பிள்ளை பத்த மாதிரியாக்கா இருக்கா. அவன் மினுக்கட்டோலே பாரு. கேட்டா படிக்க போறேன் டாட்டாருக்கு படிக்க போறான். இவளா டாக்டர் படிச்சு மக்களுக்கு வைத்தியம் பார்த்துட்டாவளோ விளங்கிரும். அட எடுப்பட்டவளா, ஏதாவது பண்ணி ஆகணுமே. நீ கண்டுக்காத, நான் இருக்கேன் பாத்துக்கிறேன். பழகிடுச்சுட்ட, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஊட்டுக்கிட்ட இருக்கும். அது எடு. இவளுக்கு இதே வேலையா போச்சுனே. இன்னைக்கு இவள உண்டில என்ன ஆக்கணும் பாத்துக்க. ஏகோ உனக்கு பின்னாடி ஒரு கம்பு இருக்கும். எடு. இவள மண்டை பொளந்துரு தம்பி, நான் பாத்துக்கிறதே. இல்ல எனக்கு பழகிச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ ஸ்டைல பத்தியாக்கா ஏதோ வெளிநாட்டுல பிறந்த வந்த மாதிரி ஆளுக்கு வந்து பளபளப்பா இருக்கால. அதான் இந்த அழகா வச்சுக்கிட்டு தானே ஊர்ல மட்டும் ஆம்பெல்லாம் மயக்கி தலைதாளுவே. ஆனா அநியாயத்துக்கு இப்படிப்பட்ட விதமா அழகா இருக்காளுவே. இவளெல்லாம் எங்கக்கா இல்ல படிக்க போறாளுவே. அங்கே நாலு விட்டு பல்லக்கட்டுக்கு தான் போவாளுவலா இருக்கும். இன்னும் பச காணுமே. அன்னைக்கு மர்மவளா என்ன என்ன மீனா வேலை சொல்லி இல்ல போலுக்கு காலையில பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு. ஆமா என் தங்கச்சி வீட்டுக்கு போறேன். என் தங்கச்சி நல்லதா வாழ்ந்துட்டு இருக்கா. இல்ல உன் தங்கச்சி நல்லா வாழ்ந்துட்டு இருக்கா. நீ எதுக்கு அங்க போயிட்டு இருக்க? என்ன உன் வாயு நீ கால்பட்ட இடமும் விளங்காத. நீ எதுக்கு அங்க போயிட்டு இருக்க? பாவம் அவளால நல்லா வாழ்ந்துட்டு போட்டோம். நீ தான் ஊர்ல மட்டும் எல்லாம் பேசி பேசி நாசமா போயிட்டனா. அந்த பிள்ளை நல்ல பிள்ளை இல்ல. யாருக்கிட்ட? எங்க மீனாக்கா கிட்ட. எங்க அக்காக்கு ஆயுதமே தேவையில்லைக்கா. என்ன மீனா பேச்ச மாதிரியா இருக்குது? இல்ல சொல்லு, உண்மை சொல்லிக்கிட்டு இருக்கேன். உன் தங்கச்சி நல்லா இருக்கா. உங்க அப்பா கஷ்டப்பட்டு கட்டி கொடுத்திருக்காவ. அது பாட்டு நல்லா வாழ்ந்துட்டு இருக்கு. நாசமா போறவ நீ அங்க போய் அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டுனா அத சொன்னேன். நீ போனேங்க விளங்காத. புசுமணம் சண்டை துட்டு வந்துருவிய. அதெல்லாம் என் தங்கச்சிக்குள்ள சண்டை துட மாட்டேன். ஆமாமா, ஏன்னா அவ உன் தங்கச்சி பத்தியா. அதனால ஊர்ல மட்டும் எப்படி வேணாலும் பேசிக்கலாம். ஊர்ல மட்டும் பிள்ளை எப்படி பண்ணாலும் பரவாயில்ல. தான் தங்கச்சி மட்டும் நல்லா இருக்கணும். அப்புறம் உன் காலேஜுக்கு போற இடத்துல கண்ட மாதிரி இருக்கான்னு கேள்விப்பட்டேன். தேவையில்லாம பேசாத மீனா. அப்புறம் நான் பேச ஆரம்பிச்சா நீ தாங்கிட மாட்டேன். நீ இருக்கிறது நின்னா பாரு. இவன் பேச வந்துட்டான். அந்த பிள்ளைக்காக்கு என்ன ஆச்சுது? இந்த தேர்மலி இன்னும் ஊருக்குள்ள வச்சுக்கிட்டாலே தாவே. இப்ப எவனை வச்சிருக்கா நம்மளாக்கா? ஏடி அப்ப நீ திறமை இதெல்லாம் சகிச்சுட்டு தான் போய்கிட்டு இருக்கியா? பழகிடுச்சு. பொம்பளைக்கு எதிரி பொம்பளைங்க தான்டா. இந்த பொண்ணு நிலைமை தெரிஞ்சா எப்படி பேசுறாங்க பாரு. உங்களுக்கு வேலை சொல்லி இல்லையா அக்கா? பஸ் ஸ்டாண்ட்ல என்ன பேச்சு? அத்தே ஏக்க நம்ம கிளம்பிடுவோம்க்கா. அத்தை நான் அம்மா வீட்டுக்குள்ள போட நினைச்சேன். என்ன கிளம்பியா அக்கா? அத்தை அடிச்சு விடுவாங்கக்கா. வாங்க ஓடிடுவோம். வந்துட்டாங்க ஊருக்கு 4 பேர் வழங்காதல. அத்தா சரி.
உங்க வேலை எதோ அதை மட்டும் பாருங்க. எதுக்கு நீ இப்ப கத்திட்டு இருக்க? என்னடா என்ன இதுக்கு இப்படி பத்துற? யாருக்கு நான் கட்டி கேப்போம் ஆம்பளை கட்டி கேட்கணும். ஏண்டா அறிவில உனக்கு இப்ப எதுக்கு பசங்க வச்சு என்கிட்ட கத்திட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? வாய் மூடு நீ. யார் ஏற்காடு கட்டு போன உங்களுக்கு என்னன்னு கேட்டா யாரா தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். இந்த இடத்துல யாருக்கு என்ன நடந்தாலும் தான் கட்டி கேட்டுப்போம். அப்படின்னு நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற அவசியமே இல்லையே. அவன் ஒரு போலீஸ் ஆபீஸராக பண்ணான். இதுல எந்த தப்பு இல்ல தம்பி. இல்ல அதான் பிரிச்சு பேசாத. அவ்வளவுதான் செய்தேன். நான் கலெக்டா தான் வந்தேன். அப்படினாலும் நான் அறிஞ்சது தப்பே இல்ல. தப்புதான். அதுக்கான பனிஷ்மெண்ட் உனக்கு உண்டு. எப்போ புதிய இடம் கூட பார்க்காம பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு அடிச்சானோ அண்ணனு தப்பா பேசாத. இதை எடுத்து வெட்டி பொழி போட்டுற ராஸ்தா. இது போயிருக்கணும். என்ன தப்பா போச்சு. சாரி தானே எனக்கு கிளம்புறத. இல்ல வான் தப்பு என்ன இருக்கு? நாங்க வரதுக்கு முன்னாடி நீங்க தான் நிக்க. அது மட்டும் நீ பொதுமக்களோட நின்னுக்கிட்டு இருக்க. இது என்ன இருக்குது? அவளை பேசினாலும் நான் கூட தட்டி கேட்டேன். அதே மாதிரி தப்பி கேட்டா இவனுக்கு வேற பகத்திக்கிறதுக்கு வந்திருக்கான். இவன் என்ன பேசிட்டு போட்டான். அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. இதுக்கான ஆக்ஷன் நான் எடுப்பேன். எங்களுக்கு என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நீ அந்த வீட்டு பிள்ளையெல்லாம் இருக்க முடியாது. வள்ளி உன்னிட ஏத்து பேசுறதுக்கே இப்ப நீ அந்த வீட்டு பிள்ளை கிடையாது. எப்போ பொது இடம் கூட பார்க்காம கூட பிறந்தவனே நீ இப்படி பேசுறியா? எப்போ பிரிச்சு பேசுறியா? இப்ப நானே சொல்றேன்டா. அன்னைக்கு வேண்டாம். நான் சொல்றேன். இனிமேல் நீ அந்த வீட்டு பிள்ளை இல்ல. வள்ளி மன்னிக்கணும். இப்ப பஸ்டால நிக்கிற ஒரு ஆளு அவ்வளவுதான். பொலி போட்டுற ராஸ்கா. எப்படி பேசுற பொண்ணு தெரிய பாத்து நீ? இரு இப்பவே என் மாமியார் கிட்ட நான் சொல்லுறேன். நல்லதா நான் வந்தேன். இல்லனா இவன பாதி உன்னை வீட்டு சொல்ல மாட்டாங்க. உன்னை காப்பாத்துறதுக்கு. நான் வந்ததே சரியா போச்சுடி. இப்ப நான் சொல்லண்டா. யார் மன்னிச்சா நான் உன்னை மன்னிக்க மாட்டேன். நீ என்ன பேசிட்டல நீ? கோத்துல பேசுறேன். கோத்துல பேசுனா? விட்றா விக்கி. இவன் அந்த வீட்டுக்குள்ள நீ எப்படி வரான்னு நானும் பாக்குறேன். சாரி. தேவையில்ல. எப்போ வாயில இருந்து இந்த வக்கட புத்தியோட பேசுறியா? தேவையில்ல. எங்களுக்கு இந்த ரெண்டு புள்ள போதும். டேய் பாலு, டைவர்ஸ் வாங்கின சிட்டுக்குருவி இங்க தான்டா நிக்குது. இவளை தொட்டு பேசினா கூட தட்டி கேட்க எவனும் வரமாட்டான்டா. தைரியமா தொடலான்டா. சிட்டுக்குருவி சும்மா தலை பல நிக்குதுடா. ஓ குருவி, சிட்டுக்குருவி, என்ன ரேட்டு? என்னடா ரேட்டு? நம்மள பார்த்தாலே மயங்கிற மாட்டா. புருஷ வேற கூட இல்ல. டேய் நம்ம பங்களாவுக்கு போலாமாடா? பங்களாக்கு தானே போவோம். டேய் நம்ம எஸ்டேட்டுக்கு போலாமாடா? இப்போ அது ஒரு ஆம்பளை தட்டி கேளுடா. உன்னால் புருஷன் நீ தட்டி கேட்க வேண்டாம். ஒரு கலைப்பை தட்டி கேளுடா. ஃபர்ஸ்ட்ல ரவுடி அட்டகாசம் தான் எனக்கு பெட்டிஷன் வந்தது. கண்ணாடி பார்க்கல. உன்னை தூக்கி போட்டு மிதிடா. உன்னை தூக்கி போட்டு மிதிடா. நீ மிதிக்க நான் மிதிக்கட்டுமா? சொல்லலடா. தட்டி கேளுடா. அம்மா இல்ல நானே உன தம்பி இல்லைன்னு சொல்லிடுவேன். தட்டி கேளுடா. தட்டி கேளுடா. கோழி வேடு கோழி தட்டி கேளுடா. எஸ்டேட்டுக்கு போலாமா? பங்களாவுக்கு போலாமா? செயலுக்கு போலாமா? பாருடா. கோழி கிட்ட பேசினா கோழி கொஞ்சம் துள்ளுதே. துள்ளுண்டா துள்ளு. இன்னும் கொஞ்சத்துல யாருக்கு துள்ளுன்னு பாரு. கிஷோர் தட்டி கேளுடா. ஆனா ஒண்ணுடா, செம நாட்டு கோழிடா இது. வெட்ட கோழிடா. விடக்கூடாது. எனக்கு ஒரு புடி புடிச்சிட வேண்டியதான்டா. டேய் புடிச்சிட வேண்டியதான்டா. பேசு எவ்வளவு தூரம் பேசுறான்னு பாக்குறேன். டேய் தட்டி கேளுடா. நான் கேட்க மாட்டேன். நீதான் கேட்கணும். தட்டி கேளுடா. நீ கேட்க நான் விட மாட்டேன். தட்டி கேளு. தேவனை தூக்கி போட்டு மீறிடா. சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன். கோழிட்டு நிந்திரத்தை பார்க்க மாட்டேன். டேய் சொல்லிட்டு இருக்கல. சந்தைக்கு வந்த கிளி டாக்டருக்கு தான் படிக்குதடி. குக்கு வெடக்கோழி வெடக்கோழி நான் கொத்தி திங்க போறேன் வெடக்கோழி.
ஆத்தி கரும்பு புளிற மாதிரி புளிஞ்சிட்டா. ஐயோ என் குடலும் வாய் வழியா வெளியில வருது. ஐயோ வெட்டுருக்கா. இவனை நான் இப்ப கொல்ல போறேன். நீ கொல்லுதே நான் கொல்லட்டுமா? சொல்லு. இப்ப நான் கொல்லணும். சொல்லு. நீ கொல்லு. நீ கொண்டா சரியா இருக்கும். கொல்லு. ஐயோ சார் விட்டுருங்க சார் விட்டுருங்க சார். ஐயோ போச்சே. யாருக்கிட்ட? என் தம்பி மார்கிட்ட. ஐயோ வா. மாடப்புறா என் வாழ்வின் ஜோடி புறா என்னிடத்திலே சேருமா இளமானே. அசிங்கப்படுத்திட்டல நீ. அவன் முன்னாடி விட்டு கொடுத்துட்டல நீ. இப்ப நின்ன படிக்கிட்டு அவமானம் இல்ல. அவன் கூட்டிட்டு போனா பாரு, அதுதான் அவமானம். நீ சேர்த்து தலை குடி வச்சுட்டல நீ. இனி அண்ணன் என்னன்னு உரிமை கொண்டாடிக்கிட்டு வந்த என்ன நான் ஒரு தம்பியை ஏத்துக்க மாட்டேன். ஏன் நீ உதவி பண்ணிட்டா அந்த உரிமை கொண்டாட நினைச்சிட்டியா? நீயே வாழ கூப்பிட்டாலும் வர மாட்டேன். அவ செஞ்ச தப்புக்கான தண்டனை நம்ம கொடுத்தாச்சு. திரும்ப திரும்ப தண்டனை கொடுக்கறது மனித அமைச்சர் செயலே. நீ அப்ப மனுஷனே இல்ல. என் முகத்திலே மணி முடிக்காத.